ஸோ வீக்கெண்ட் வந்தாச்சுங்க. எங்கே போகலான்னு பார்க்கும்போது எக்கோ அர்பன் வில்லேஜ்னு சொல்லிட்டு ஒரு நியர்பை ஒரு பிளேஸ் இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். அவுட் சைட் ஃபுட் நாட் அலோவ். அவுட் சைட் ஃபுட் எதுவும் எடுத்துன்னு வராதிங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே வாங்க போகலாம் உள்ள. ஸோ இதுதாங்க எக்கோ அர்பன் வில்லேஜ் என்ட்ரன்ஸில் இருக்கோம். நம்ம இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. டிக்கெட் ப்ரைஸ் 10 per head, 3 and above. So 3 years mandatory, 10 rupees. ஸோ இதுதாங்க எக்கோ அர்பன் வில்லேஜ் உள்ள வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட். எல்லா ஃபேமிலி கிட்ஸ் எல்லோரும் வந்தீங்கன்னா சூப்பராக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஸ்பாட் இது. உள்ளே ஒரு ட்ரைபல் வில்லேஜ்னு ஒன்று இருக்குது. அதையும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் பாருங்கள். எப்படி இருந்தாலும் ஒரு பார்த்திங்கன்னா இன்னொரு 2 hours இல்லை 3 hours நல்லா சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம். இதில் பாருங்கள், கிட்ஸ் விளையாடுறதுக்கு கேம்ஸ் எல்லாமே இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணுறது இருக்குது. மார்னிங் வாக்கிங் போகிறவங்க சூப்பராக இங்கே வந்து போகலாம். பாருங்கள், ஐ திங்க் போட்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி செக் பண்ணி பார்க்கணும். ஒரு சூப்பரான பிளேஸ் நான் சொல்கிறேன். அர்லி மார்னிங் வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மேபி டைமிங் செக் பண்ணிக்கோங்க. டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 10 rupees. நியர் என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் எடுத்துடலாம். நாங்கள் இப்போ வந்து ஃப்ரீயாக உள்ளே வந்துட்டோம். ஏன்னா வந்து அங்கே இன்னும் ஆஃபீஸ் யாரும் வரல. ஸோ நாங்கள் ஃப்ரீ டிக்கெட்லேயே உள்ளே வந்தாச்சு. மேபி போகும்போது அந்த 10 rupees கட்டணும். சுற்றிட்டு இருக்கோம், ஃபுல் டயர்டாக இருக்குது. பார்ப்போம். சூப்பரான பிளேஸ் இது பாருங்கள். ஸோ அதுதாங்க என்ட்ரன்ஸ். நம்ம அங்கேருந்து உள்ளே வரோம். வந்தவுடனே ட்ரைபல் மியூசியம்ட்டு ஒன்று இருக்குது. அது உள்ளே போனீங்கன்னா சூப்பராக வந்து ட்ரைபல்ஸ் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே இருக்குது. பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நிறைய திங்ஸ் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோலேயே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள்.
இங்கே ஒரு சின்னதாக வந்து ஒரு பிளேஸ் இருக்குது. மேபி ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து உட்காந்துட்டு சும்மா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். அவுட் சைட் ஃபுட்ஸ் நாட் அலௌட். ஸோ அவுட் சைட் ஃபுட் வந்து எடுத்துகிட்டு வராதீங்க. நான் சொன்ன மாதிரி குழந்தைங்க விளையாடுற கேம்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். அவங்க வந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பட் லிமிட்டடாக தான் இருக்குது. பட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஒரு சூப்பரான பிளேஸ். ஸோ அங்கங்கே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. ஓல்டு பீப்புள் வந்து நடக்க முடியாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணுன்னாக்கா ஸோ ஒரு 50-100 மீட்டரில் வந்து அங்கங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் இது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ பார்க்கு வரவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க.